வா வா இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்க இருக்கீங்கன்னு தெரியல. இது வரைக்கும் கமிட்டட் ஆகல. ஆனா சொல்லுவீங்களா? சரி, வேலண்டைன்ஸ் டே இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா உங்க லைஃப்ல? இது வரைக்கும் இல்ல. இது வரைக்கும் இல்ல. ஏன் இவ்வளவு சோகமா சொல்றீங்க? அதுக்கு முன்னாடி தெரியல. லவ்ன்றதே கமிட்மெண்ட் தான். ஓகே, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு லவ்ன்றதே கமிட்மெண்ட் தானே. வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்றவங்கள பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எல்லா வருஷமும் ஒரே ஆள் கூட செலிப்ரேட் பண்ணுங்கடா. ஆக்சுவலி லவ்னா என்ன பொறுத்த வரைக்கும் லவ்ன்ற விஷயம் வந்து சப்போர்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். என்னோட கெரியர் பேஷனுக்கு அவங்களோட கெரியர் பேஷனுக்கு நான் சப்போர்ட் பண்றதா லவ்னு நான் பாக்குறேன். ஒரு ட்ரீம், ஒரு பேஷன் அப்படின்ற இருக்கிற ஆள் வந்து லைஃப்ல வந்து ஏத்துப்பீங்களா? விஷயம் கண்டிப்பா தேவை, இந்த விஷயம் கண்டிப்பா தேவையில்லை அப்படின்னு எந்த விஷயம் சொல்லுவீங்க? விமன் வந்து ஒரு மென் அடிச்சாங்கன்னா அது யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ரெஸ்பெக்ட்ன்றது ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்க அப்பா அம்மாவை நீங்க பாத்துக்கணும்ன்றது இல்லையா? அதை நீங்க ப்ரெஷரா பாக்குறீங்களா? Kill them with your success, bury them with your smile. உண்மையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. வரேங்க. ஒரு ட்ரீம், ஒரு பேஷன் அப்படின்ற இருக்கிற ஆள் வந்து லைஃப்ல வந்து ஏத்துப்பீங்களா? கண்டிப்பா. ஏன்னா இப்ப இருக்க எல்லாருக்கும் ட்ரீம் பேஷன் இருக்கு, எனக்கும் இருக்கு. அப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்களோட ஐடியாலஜி நான் அக்செப்ட் பண்ணணும்ல. அக்செப்ட் பண்ணணும். பேஷன் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நீங்க கொடுக்குற லவ் அண்ட் கேர் உங்களுக்கு ரெப்ளிகேட் ஆகும்ன்றது வந்து சந்தேகம் தான். ஏன்னா அவங்க ஒரு கோலை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அப்படின்றப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல ஈக்குவலா எல்லாம் பண்ணாதான் லவ்வே சஸ்டெயின் ஆகுது. அப்படின்றப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆக்சுவலி லவ்னா என்ன பொறுத்த வரைக்கும் லவ்ன்ற விஷயம் வந்து சப்போர்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். என்னோட கெரியர் பேஷனுக்கு அவங்களோட கெரியர் பேஷனுக்கு நான் சப்போர்ட் பண்றதா லவ்னு நான் பாக்குறேன். இப்படி இருக்கிற ஐடியாலஜில இருந்தா ரெண்டு பேரும் சஸ்டெயின் ஆகுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்மளுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். வா வா இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்க இருக்கீங்கன்னு தெரியல. வந்து ஒரு விஷயம், இந்த விஷயம் கண்டிப்பா தேவை, இந்த விஷயம் கண்டிப்பா தேவையில்லை அப்படின்னு எந்த விஷயம் சொல்லுவீங்க? ரெஸ்பெக்ட் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கப்போ இப்போ மோஸ்டா நம்ம பாத்துருப்போம்ல, மென் இருக்கிறப்போ அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா ஓகே அது லவ் கேர் அப்படி கிடையாது. இதுவே ஒரு விமன் வந்து ஒரு மென் அடிச்சாங்கன்னா அது யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ரெஸ்பெக்ட்ன்றது ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெஸ்பெக்டும் சப்போர்ட்டும். இந்த பொசசிவ்னஸ் இருக்கலாம், சந்தேகம் இருக்கக்கூடாது. பொசசிவ்னஸ்க்கும் சந்தேகத்துக்கும் ஒரு 100 டிஃபரன்ஸ் தான். அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இது வரைக்கும் கமிட்டட் ஆகல. ஆனா சொல்றேன், வேலண்டைன்ஸ் டே இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா உங்க லைஃப்ல? இது வரைக்கும் இல்ல. இல்ல. ஏன் இவ்வளவு சோகமா சொல்றீங்க? சோகமா இல்ல. ஓகே. வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்றவங்கள பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எல்லா வருஷமும் ஒரே ஆள் கூட செலிப்ரேட் பண்ணுங்கடா. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல அப்படிதான் இருக்கு அப்படின்றீங்க? எல்லாரும் அப்படி கிடையாது, மோஸ்டா அப்படிதான் இருக்காங்க. எல்லாரும் அப்படி கிடையாது, ஆனா மோஸ்டா அப்படி இருக்காங்க. வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் மட்டும் செலிப்ரேட் பண்றது இல்ல. வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஒரு வீக் ஃபுல்லா செலிப்ரேட் பண்றாங்க. அதெல்லாம் என்னென்ன டேன்னு தெரியுமா? வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணல, இதுல ஏன்டா என்ன கேட்டுட்டு இருக்காங்க? இல்ல ஸ்கூல் படிக்கிறப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, பாத்திருக்கேன். காலேஜ்ல வந்து இப்ப என் கூட இருக்க யாரும் செலிப்ரேட் பண்ணி நான் பாக்கல. பட் ஸ்கூல் டேஸ்ல ஸ்கூல் கிளம்புறப்ப சன் மியூசிக்ல பாட்டு போட்டு டெய்லி கிளம்புவேன். அப்ப டெய்லி சொல்லுவாங்க ரோஸ் டே, ப்ரப்போஸ் டே, ப்ராமிஸ் டே, சாக்லேட் டே. இதெல்லாம் பரவாயில்ல, 4 மார்க் வாங்கிட்டீங்க. கமிட்மெண்ட் வந்து நம்ம லைஃபுக்கு தேவையா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல, இல்ல எக்ஸ்ட்ரா ப்ரெஷரா? இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படி இல்லை. கமிட்மெண்ட்ற விஷயம் வந்து ப்ரெஷர் கண்டிப்பா கிடையாது. இப்போ ஒரு ஃபேமிலின்னு இருந்தா அந்த ஃபேமிலியை நம்ம தான் பாத்துக்கணும். அந்த கமிட்மெண்ட் கண்டிப்பா எல்லாரும் லைஃப்லயும் இருக்கும். அது ப்ரெஷர்லாம் கிடையாது. இப்போ உங்க அப்பா அம்மாவை நீங்க பாத்துக்கணும்ன்றது இல்லையா? அதை நீங்க ப்ரெஷரா பாக்குறீங்களா? இல்ல அப்படி இல்ல, ஜென்ரலா கேக்குறேன். இப்ப லவ்லயும் சரி எல்லாத்துலயுமே ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. இப்ப ஃபேமிலி கமிட்மெண்ட் ஒண்ணு இருக்கு, எஜுகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேலைக்கு போன்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. லவ் பண்றதுக்கு முன்னாடி தெரியல. லவ்ன்றதே கமிட்மெண்ட் தான். ஓகே நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு லவ்ன்றதே கமிட்மெண்ட் தானே. லவ்வுக்குள்ள கமிட்மெண்ட் இருக்குல்ல, இந்த டைம்க்குள்ள ஸ்பெண்ட் பண்ணணும், இவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படின்றது, அது எல்லாமே கேக்குறேன். எல்லாமே அந்த கமிட்மெண்ட்குள்ளேயே வந்து ஆக்சுவலி என்னன்னா ஜென்ரலா எனக்கு தெரியாது. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படின்னா அவங்களோட சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க தயவுசெய்து. ஒருவேளை அவங்க சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு மென் ஒர்க்ல இருக்காங்க, விமன் இன்கேஸ் காலேஜ் படிக்கிறாங்க, என்னவோனா அவங்க ஒர்க்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு, இந்த மாதிரி ஒர்க் இருக்கு, வர முடியலன்றப்போ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நான் இப்போ நாம என்ன இருந்திருந்தா அந்த இடத்துல இருந்திருந்தா நான் அதை ஃபீல் பண்ணிருப்பேன்ல. சோ கண்டிப்பா அதே மாதிரி ஒரு விமனுக்கு வீட்ல முடியல அப்படின்றப்ப அதை அவங்களும் அக்செப்ட் பண்ணணும். அப்ப கமிட்மெண்ட் தேவைதான், கண்டிப்பா தேவை. கமிட்மெண்ட் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? எப்படி வேணா இருக்கலாம்ன்ற ரிலேஷன்ஷிப் இல்ல.
கமிட்மெண்ட் அவசியம் தான். கண்டிப்பா Okay. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவசியம். ஓகே ஓகே. இப்போ ட்ரீம் பத்தி பேசும்போது உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குன்னு சொன்னீங்க. அது என்ன ட்ரீம்னு தெரிஞ்சுக்கணும். ஆர்ச்சி ஆகணும் அப்படின்னு ஒரு ஓகே, ஆர்ஜி ஆகணும்னு ஆசையா? வாழ்த்துக்கள், நடக்கும். தேங்க்யூ. போலாமா?